شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه ومن دعا بدعوته إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أحسن الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அருமையான சகோதரர்களே, இன்றைய அமர்வுகளே நமக்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை நசீவாக்கி தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா புகழ்ந்தவனாக நம்முடைய ஊரிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியாக உறுதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு விதத்துகளை பற்றியும் ஒரு ஷிர்கான விஷயங்களை பற்றியும் இந்த அமர்வுகளை சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு செயலை செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், செயல்களிலே சிறந்த செயல் எது என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். சிறிய செயலாக இருந்தால் தொடர்ந்து செய்வது என்று சொன்னார்கள். இந்த தொடர்ந்து செய்வது என்பதிலே இந்த ஒரு செயலை நாம் செய்கிறோம் என்றால் அதை கடத்தி கொண்டே இருப்போம். உதாரணமாக எல்லாருக்கும் செய்து தெரிஞ்சுக்கலாம், 5 வேளை தொழுவோம், தொடர்ந்து தொழுவோம், தொடர்ந்து தொழுதுகிட்டே இருக்கும். இது கடத்திக்கிட்டே போகும். நம்முடைய சமுதாயம் நம்மிலேருந்து நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் எடுத்து அவர்கள் அப்படி தொடர்ந்து கடத்திக்கிட்டே போகும். அதே போல தீமைகளும் அவ்வாறு கடத்தப்படுகின்றன. முக்கியமாக நம்ம ஊரில் நடக்கக்கூடிய 3 தீமைகளை பற்றி சொல்லி, அதில் முதலாவது மௌத்தாக்களுக்கு தல்கீன் வரும். இரண்டாவது கல்யாண வீட்டிலே அள்ளி பயணம் வருது. மூன்றாவது ஷிர்க். அது ரொம்ப பயங்கரம். இறந்த அடியார்களுக்கு விழாக்கள் நடத்தி கத்திரி கொள்றாங்க. இந்த 3 விஷயங்கள் தான் கேட்டாங்க. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்று கிதாபுகளை உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். தயவு செய்து நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னார், ஒருத்தர் பயான் பண்ணான்னு சொன்னான், ஒரு கிதாபை ரெஃபர் பண்றான்னு சொன்னான், குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுகிறார் சொன்னால் அதை நீங்க எடுத்து பார்க்கணும். நீங்க எடுத்து பார்த்தா தான் நான் சரியா சொல்லணும் தப்பா சொல்லணும், சரியான நம்பர் சொல்லணும் பிழையான நம்பர் சொல்லணும், அந்த செய்திகளில் உள்ள விஷயங்களை சரியா சொல்லணும்
மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் பல முறை சொல்லிட்டேன். தொழுது முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் என்ன சொல்லியிருக்கணுமா, எந்த கிதாபை ரெஃபர் பண்ணுறோமோ அதை நீங்கள் எடுத்து பார்க்கணுங்கிற என்னுடைய ஆசை. அதற்காக நம்முடைய லைப்ரரியில் இருக்கக்கூடிய கிதாபருடைய எண்களெல்லாம் கூட நான் குறைச்சி வச்சிருக்கிறேன். எண்கள்லாம் பக்கம் டக்குன்னு எடுத்து பார்க்கறதுக்காக வசதியாக லக்கையிலும் மூத்தாக்கும் வாயிலாக இல்லை. அதுக்கு தமிழில் என்ன போட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய பாடத்துடைய தலைப்பு இறப்பின் நெருக்கத்தில் இருப்பவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தல்கீனை நினைவூட்டுதல். இந்த பாடத்துடைய தலைப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், உங்களில் இறப்பின் நெருக்கத்தில் இருப்பவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை என்ற கலிமாவை நினைவுபடுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை அபூ சயீத் அல்-குத்ரி அவர்கள் அறிவிக்கிறார். நம்ம ஆளுங்க என்ன செய்றாங்க? அசத்தமா, அதாவது இறப்பினுடைய நெருக்கத்தில் சக்கராத்துடைய காலத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்களுக்கு இதை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கு, சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம். நம்ம ஆளுங்க இறந்து போன பிறகுதான் இதையும் சொல்லிக் கொடுக்குறது. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும்னா சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க? இதை யாரு சொல்லிக் கொடுத்து சொல்லி தந்தது வந்து மார்க்கத்தினுடைய உச்சி நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி சொல்றேன் நீ, நாங்கள் மொத்தா பண்ணும்போது தான் சொல்லிக் கொடுப்போம் சொல்லிட்டு கபருக்கு கொண்டு போய் வச்சு, இப்போ 2 பேர் வருவாங்க, 2 வழக்குகள் வருவாங்க. மண் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். அல்லாஹ்னு சொல்லிவிடு. அம்மா தீனுக்க, உன்னுடைய தீன் எது என்று கேட்பார்கள். இஸ்லாம்னு சொல்லிவிடு. அம்மா இமாமுக்க, உன்னுடைய இமாம் யார் என்று கேட்பாங்க. என்னுடைய இமாம் குர்ஆன் சொல்லிவிடு. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? மூத்தா போனவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சூரத்து ஃபாத்திர் என்ற 35வது அத்தியாயத்தின் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இதை யாரை பார்த்து சொல்லுகிறது என்று சொன்னால், வமா அன்த பிமுஸ்மிஇ மன் ஃபில் குபூர், கபர்களிலே இருப்பவர்களை நீ செவியேற்க செய்ய முடியாது அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுகிறார்? அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கபருக்குள்ள இருப்பவர்களை நீ செவியேற்க செய்ய முடியாது என்று சொல்கிறார். அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அசத்தமாவே அவங்களால செவியேற்க முடியாது, நாங்க சொல்லி கொடுத்தா அவங்க கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை விடாம செய்யறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை விடாம சொல்றாங்க. இப்ப நாங்க கொஞ்சம் பேர் தலைக்கெல்லாம் ஓதக்கூடாது, மார்க்கத்தில் இல்லை அது அப்படின்னு சொல்லி கொஞ்சமா சொல்லிட்டு வரோம். ஆனால் இது பிடிவாதமா இருப்பாங்க. தல்கீன் ஓதுறது நல்லது தானங்க, சிறப்பானது தானே. நீங்க என்ன மாதிரி ஓதிவிட்டீங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க, நல்லா பரத சேவன் சொல்லி எப்போது பார்க்கலாம். தல்கீன் ஒரு ஹராமாச்சு சொல்லி போயிடும். ஏன்? காசு கொடுக்கல அவனுக்கு, அவன்ற பேச்சு காசு. தல்கீன் ஓதக்கூடிய ஆளுகளுக்கு காசு தேவை, மார்க்கத்தை வச்சு குறைக்கிறது. அதான் இப்போ இந்த ஹதீஸ்ல, அந்த முதலாவது சொல்லப்பட்ட ஹதீஸ்ல என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் சொன்னால், எல்லா விதத்திலும் வழிகேடுகள், உள்ள விதத்தின் தலால், எல்லா விதத்திலும் வழிகேடுகள். இந்த வழிகேடுகள் என்ன செய்ய? மனிதர்களை தரையில் கொண்டு போய் சேர்க்கிறது. உள்ள விதத்தின் தலாலா பற்றுள்ள தலாலத்தை பின்னார் நரகத்தில் கொண்டு போய் கூட சேர்க்கிறாங்க. இதைத்தான் நம்ம அசத்தமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதான் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். நாமெல்லாம் எதிர்த்து பேச வேண்டிய விஷயம். இதெல்லாம் கூடாத விஷயங்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய விஷயம். நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பங்களிலே கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அருமையான சகோதரர்களே, இதில் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை செயல்படுத்தி காட்டுறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸ்டைல், அவங்களோட ஃபித்ரா. அதை நாமளும் ஃபாலோ பண்ணாதான் அவங்களுடைய உம்மத்துகளில் ஒருத்தராக நாம் இருக்க முடியும்.
இப்ப சொல்லிக் கொடுக்குறாங்களா வச்சாங்க? யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா? யாருக்குமே சொல்லிக் கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. மூத்த மனவளுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்களுக்கு தல்கீன் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஆதாரம் நான் உங்களுக்கு சொல்றேன். அபூ தாலிப் எல்லாருக்கும் தெரியும். யார் இவரு? ரலியல்லாஹு தஆலா அவருடைய தகப்பனார். அல்லாஹ்வின் தூதருக்கு பெரியப்பா. இவருக்கு மௌத்து நெருங்கிடுச்சு. அப்ப அவருக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்கீன் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. யாராரு? அம்ர் இப்னு ஹிஷாம், அப்துல்லா இப்னு அபி உதைபா. இந்த 2 பேரும் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அபூ தாலிப் அவர்களுக்கு திரும்ப திரும்ப விஷயம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தூதர் போய் சொல்றாங்க, யாமி அப்பாவோட பொறுத்தவரை கெஞ்சினாங்க, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லிவிடுங்கள். சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை வச்சு அல்லாஹ்ட்ட நான் வந்து ஃபைட் பண்றேன், உங்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன். இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க? அபூ தாலிப் உங்க வாப்பாவோட மார்க்கம் அப்துல் மத்தீனோட மார்க்கத்தை வந்து நீ உற்ற பாரியா? அப்படி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதை நீ உற்ற போறியா? அதை விட்டு புது மார்க்கத்தை ஏற்றுக்கிட்ட போறியா? திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். திரும்பவும் சொல்கிறார், என்னுடைய வியாபார கூட பொறுத்தவரை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, மற்ற விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். இந்த நான் சொன்ன லக்கீனும் மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் நம்ம லைப்ரரியில் உள்ள சஹீஹ் முஸ்லிமுடைய 2வது பாகத்தில் 110வது பக்கத்தில் இருக்கு. பக்கம் சொல்ற எதுக்காக சொன்னாங்க, அந்த ஹதீஸோட எண் என்னன்னு சொன்னால் 1672வது எண். டக்குன்னு எடுத்த பாகத்தில் தான் நம்பர் சொல்றோம், பக்க நம்பர். 2வது இதுல 2வது வால்யூம் பக்க நம்பர் 100. நடப்பு வச்சிருக்க சொல்றேன். 2வது இப்ப நான் சொன்னேன். அது எதுல சொன்னா புகாரியுடைய அபூ தாலிபுடைய விஷயங்கள் சொன்னா 1வது வேல்யூம். இந்த வேல்யூம் தான் 1015வது பக்கம். பக்க நம்பர் சொல்லியிருக்கிறேன், டக்குன்னு எடுத்து பாருங்க. இந்த ஹதீஸுடைய எண் 1360. அபூ தாலிப் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அவர்கள் கெஞ்சினர். அப்போ அவ்வளவு கெஞ்சி அவர் என்ன சொல்றாரு கடைசி நேரத்தில், நான் அப்துல் முத்தலிப் மார்க்கம் பார்த்தா போயிடுறேன். ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறாங்க இவங்க. அம்ருடைய ஒருத்தர் சொன்னேன், அவர் யாரும் தெரியுமா? எல்லாரும் தெரியுமா? அபூஜஹல். அபூஜஹலோட நெசப் பேரு அம்ர் இப்னு ஹிஷாம். அவருடைய காரண பேர் தான் அபூஜஹல். ஜஹல்னா என்ன? அறியாமை, அறியாமையுடைய தந்தை. அந்த மாதிரி பேர் அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. அந்த பேர் புகழானது போச்சு. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அபூஜஹல்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கிடையாதுனால அந்த அளவுக்கு முட்டாளவன். அந்த முட்டாள் தான் அவ்வளவு தூரம் போய் அபூ தாலிப் பக்கத்தில் பார்த்துட்டு சொல்லாத தட்டுக்கிட்டு. அருமையான சகோதரர்களே, நாட்டில் வந்து நல்லதை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாக்கா, கெட்ட சொல்லித்தரது 2 பேர் இருப்பாங்க. அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். கெட்ட சொல்லித்தரதுக்கு 2 பேர் இருப்பான்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். 2 பேரும் உட்காந்துருக்கானுங்க. 2 பேரும் உட்காந்து என்ன சொல்றான்? சொல்லிவிடாத. உன்னுடைய தகப்பனார் யாரு? பெரியாள் அப்துல் முத்தலிப் வந்து இது, அதாவது இந்த குறைஷி தலைவர்களுக்கு பெரிய தலைவர்.
இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம எடுத்து பார்க்கணும். இது ஒன்று சொல்லிட்டோன்னா, இரண்டாவது முஸ்லிமுடைய அத்தியாயத்திலும் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அபூ தாலிப் உங்களுடைய பாட்டனாருக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாரு, எல்லா உதவிகளையும் செஞ்சாரு, உங்களை அரவணைச்சுக்கிட்டாரு, அவருக்கு நீங்க எதுவும் செஞ்சீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தடுக்கப்படும் வரை பாவமன்னிப்பு கேட்பேன். அல்லாஹ் என்ன தடுக்கிற வரைக்கும் நான் பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றேன். அல்லாஹ் வசனம் தெரியும், மா கான லின்னபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லிமுஷ்ரிகீன வலவ் கானு உலில் குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். அவர்கள் நரகவாசிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகும், உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட பிறகும் அவருக்காக பாவமன்னிப்பு கேட்பது நபிக்கோ ஈமான் கொண்ட எந்த முஸ்லிமுக்கோ உத்தரவாதம் கிடையாது, யாருக்கு அனுமதி கிடையாது. முஸ்லிம்களுக்கு பாவமன்னிப்பு கேட்கிறது. முஸ்லிம்களுக்கு உசுரோட இருந்தாங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஹிதாயத்துடன் கேட்கலாம். முஸ்லிம்கள் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாக்கா அதை கேட்டுக்கிட்டே உங்களுக்கு சரியா நீ அல்லாஹ் தஆலாவோட நேர்வழி பக்கம் வந்துருன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லலாம். ஆனால் செத்த பிறகோ உசுரோட இருக்கும் போதோ, உயிரோடு இருக்கும்போது செத்த பிறகோ ஒரு முஷ்ரிக்கிற்கு எந்த ஒரு முஸ்லிமுடைய தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ பாவமன்னிப்பு கேட்கறதுக்கு ரைட்டு கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினார். அதோட முடியல. இந்த அபூ தாலிபுடைய வரலாறு இன்னும் கொஞ்சம் விவரமாக சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு, இந்த கிதாபிலே இருக்கு. பாடம் 39வது ஹதீஸ் முஸையித் பின் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது அப்படியே நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு மரண வேலை நெருங்கிவிட்ட போது மூத்தா போன பிறகு அல்ல, அழகா தமிழ்ல சொல்றாங்க. தமிழ்ல இது ரஹ்மத் பரிபூர்ண தர்ஜுமா. மரண வேலை நெருங்கிவிட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார்கள். அங்கே அவர் அருகே அபூ ஜஹலையும் அப்துல்லாஹ் பின் அபி உமையா பின் அல் முகைராவையும் கண்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், என் பெரிய தந்தையே, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். இந்த ஏகத்து உறுதிமொழிக்கான சொல்லை வைத்து நான் உங்களுக்காக அல்லாஹ்விடம் சாட்சி சொல்வேன் என்று சொன்னார்கள். அப்போது அபூ ஜஹலும் அப்துல்லாஹ் பின் அபி உமையாவும், அபூ தாலிபே, நீங்கள் உங்கள் தந்தையான அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை புறக்கணிக்கப் போகிறீர்களா, வெறுத்து ஒதுக்கப் போகிறீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்து உறுதிமொழியை கோரிக்கொண்டே இருந்தார், சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை மட்டும் லா இலாஹ மட்டும் சொல்லுங்கள், லா இலாஹ மட்டும் சொல்லுங்கள், லா இலாஹ மட்டும் சொல்லுங்கள். தாம் முன்பு சொன்னதை அவரிடம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இறுதியில் அபூ தாலிப் கடைசியாக அவரிடம் என்ன செய்தது, நான் என் தந்தை அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தில் இருந்துகிட்டே போகிறேன். லா இலாஹ என்னும் உறுதிமொழி சொல்லை அவர் சொல்ல மறுத்து விட்டார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, வல்லாஹி என்று சொல்ல பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு தடை விதிக்கப்படும் வரை உங்களுக்காக நான் பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்போதுதான் கண்ணியம் மாண்புமிக்க அல்லாஹ் இறைவனுக்கு இணைப்பவர்கள் நரகவாசிகள் தான் என்பது நன்கு தெளிவாக பின்னரும் அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக பாவமன்னிப்பு துறை இறைத்துவதற்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் உரிமை இல்லை எனும் 9வது அத்தியாயத்தின் 113வது வசனத்தை
யஹ்தி மன் யஷா வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். நபியே, நீங்க விரும்பக்கூடிய, நீங்க நேசிக்கக்கூடிய, நீங்க வாசம் திடக்கூடிய யாரையும் உங்களால நேர்வழி கொண்டு செலுத்தி விட முடியாது. நீங்க விரும்புறீங்கிறதுக்காக உங்களுக்கு உங்களுக்கு நேர்வழியை நான் கொடுத்துட மாட்டேன். என்ன திருப்பி சொல்றான், வலாக்கின் ஆனா வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அவன் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற, அவனால் தேர்ந்தெடுக்கப்படுற, அவன் விரும்புகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி கொடுப்பான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். நேர்வழி பெற்றவர்கள் யார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு நன்றாக தெரியும் என்ற வசனத்தை இறக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒன்றாவது தல்கீன் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஒரு தல்கீன், ரெண்டு தல்கீன் ஒரு சொல்லும் இல்லையா? ரசூலுல்லாஹி சொன்ன தல்கீன் இல்லை. ஒன்றாவது தல்கீன் அபூ தாலிப் அவர்களுக்கு உசுரோடு இருக்குமே சொல்ல, ஊத்தாப்பட்டு அவர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து உயிரோடு இருக்கும்போது சொல்லக்கூடிய தல்கீன். ஊத்தாப்படவர்களுக்கு தல்கீன் கிடையாது, கிடையவே கிடையாது. பக்கத்து ஒரு முத்துப்பேட்டையில் அந்த தல்கீன் இருந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் காணும், சுத்தமாக அடிவிட்டு வச்சு நான் சில மையத்துக்கு போக வேண்டியது. உறவினர்களோட மையத்துக்கு போய் பார்த்தேன். சுத்தத்தான முறையில் அடக்கிட்டு அழகாக போகிறாங்க. யாருக்கு எந்த அசரத்தை கொண்டு தலக்கணும் சொல்றதில்லை, எந்த அசரத்தை வந்து உட்காந்துக்கிறது இல்லை, தரமாட்டோம். தலக்கணும் மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றதெல்லாம் வந்து அடுத்த ஒரு எடுத்துப்பட்டு அரை ஒழுங்கு வச்சு தலக்கணும். இரண்டாவது ஒரு தல்கீன் புகாரியுடைய 1356வது ஒன்றாவது வேலையில், இதே வேலையில் 113வது பக்கத்தில் இருக்குது. நல்லா கவனம், இந்த புத்தகத்தில் 113வது பக்கத்தில் இருக்குது. படிச்சுட்டாங்க. இரண்டாவது தல்கீன் ரசூலுல்லாஹி இரண்டாவது தல்கீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டது ஒரு யூத சிறுவன். அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரி. அதே போல ஒரு யூதனும் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஒரு செர்வெண்டாக இருந்திருக்கிறார். அந்த யூத பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு சரியில்லாமல் சக்கரத்தினுடைய நெருங்கிடுச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போகிறாங்க. அந்த 20 சிறுவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சவொடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறதுக்காக போகிறாங்க. பார்த்துட்டு கிட்ட போய் அவன் தலைமாட்டில் உட்கார்றான். அவருடைய அந்த 20 சிறுவனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து சொல்கிறாங்க, தல்கீன் சொல்லு. அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றாரு. அந்த பையன் என்ன செய்யறாருன்னா, பாப்பாட வருத்தத்திலே பிறக்கிறாரு. பாப்பா அவங்களே சொல்றாரு, திரும்பவும் சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு. திரும்பவும் பாப்பா பார்க்குறாரு. அப்போ பாப்பா சொல்றாரு, அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படிவோம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு, வாப்பாக உத்தரவு. அப்போ சொல்றாரு, அந்த யூதர் சொல்றாரு, அத்தியோ அபுல் காசிம் கட்டப்படுது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தல்கீன் முடிஞ்சு போச்சு. வெளியே வந்து சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். இந்த சிறுவனை, ஒரு நாள் யூத பையனாக இருந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து வெளியேற்றிய, காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சஹாபாக்கள் மத்தியில் புகழ்ந்து சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய இறுதி நேரம் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம கடைசி நேரத்தில் நமக்கு வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் வருமா?
அந்த உறுதி நம்ம மனசுல ஏற்படுமா அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முஸ்லிமோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய தகப்பனுடைய அனுமதி வாங்கி கொண்ட அந்த பையன் என்ன சொல்றான்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தான் ஒரே இறைவன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்றார். இந்த ஹதீஸ் புகாரியுடைய 1013வது ஹதீஸ் 1வது வால்யூம்ல இருக்குது. 1013 பக்கத்துல 1வது வால்யூம்ல இருக்குது. ஹதீஸ் நம்பர் 1356. தயவு செய்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், இந்த தல்கீன் என்ற தீமையை, விதத்துனா என்ன நமக்கு வளர்க்குதில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாதவெல்லாம் விதத்து. மைக் வச்சிருக்கிறேன் அந்த டைம்ல அல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து சொன்னாங்க. மைக் வச்சிருக்கிற எதுக்கு? இதனால ஒரு 10 நன்மை கூட வரும்னு சொல்லி சேர்க்கிறதுக்கா? மார்க்கத்தில் உள்ளது இது மைக்கு, அதனால நாங்கள் வச்சிருக்கிறோம் சொல்லி சொல்றதுக்கா? இல்லை, இது மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொன்னா தான் பிரச்சனை. மார்க்கத்தில் உள்ள எதுவுமே விதத்தாகாது. மார்க்கத்தில் இல்லாதது புதுசாக ஒன்று கொண்டது போத்தி இதனால பறக்கத்து இருக்கு. தல்கீன் எதுக்கு ஓதுறாங்க சொல்லுங்க? யாருக்கா தெரியுமா? தல்கீன் எதுக்கு ஓதுறாங்கன்னு தெரியுமா? மூத்தா பண்ணவங்களுக்கு காலம் பூரா தண்ணி அடிச்சுட்டு பள்ளியாசவாக்கு எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாதவங்க மூத்தா பார்க்கணும். எங்க கொண்டு போய் எடுக்கிறோம், எங்க கொண்டு போய் எடுக்கிறோம்? நம்ம கலசெல்லாம் எடுக்கிறாங்க, பெரிய பிள்ளையாச நம்ம பிள்ளையாசெல்லாம் எடுக்கிறோம். எந்தெந்த இடத்துல அவனுக்கு போய் மன்றம் கொண்டு வந்து கேட்பாரு, நீ சொல்லிவிடு அல்லாஹ் என்ன நடக்கும் சொல்லி. அவனுக்கு அல்லாஹ்னே தெரியும், யாருக்கே தெரியும். மூத்தா போனவர்களை நீ செவியேற்க முடியாதுன்னு அல்லாஹ் தால பார்த்தேன்னு சொல்லிட்டோம். யாருக்கு சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னா. இல்லை, நான் செவியேற்கன்னு சொல்லி தால போய் பார்த்துன்னு சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய தீமை! இதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமாக தெரியுது. இந்த தீமைகள் எல்லாம் நம்மளுடைய மாற்றத்தில் களை எடுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முன்வரும். அதான் இங்க சொல்லக்கூடிய முக்கியமான பயணம். எது எது எல்லாம் விதத் என்று தெரிகிறதோ, எது எது எல்லாம் ஷிர்க் என்று தெரிகிறதோ, ஒரு குரலை எழுப்பணும். ஒரு சின்ன குரலையாவது எழுப்ப வச்சோம்னா தான் பின்னாடி வந்து இது பெரிய புரட்சியாக மாறி நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து விட்ட விதத்தில் ஒழிந்து தீமையான மார்க்கத்தை நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டிய அல்லாஹ் தௌஃபீக் செய்வோம் என்று சொல்லி முதலாவது உரை செய்கிறேன். இந்த லாபம் நாயகத்தை சொல்லனால அதுக்கு முன்னாடி இஸ்திக்ஃபாரை பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு பத்மாவுடைய இறுதிகளையும் பாவமன்னிப்பு தேடுதல் என்பது வெள்ளிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு நேரத்தில் கேட்கக்கூடிய நம்முடைய பிரார்த்தனைகள். அந்த நேரம் குறிப்பிடப்படவில்லை. எப்படி லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டதோ அதே போல வெள்ளிக்கிழமையில கேட்கக்கூடிய பிரார்த்தனை எந்த நேரத்தில் நிறைவேறும் நமக்கு தெரியாது. அதனால தான் நம்மளோட வெள்ளிக்கிழமைகளில் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
ஊரில் வந்து கந்திரிக்கெல்லாம் பெருசாக வசூலாகிறதில்ல. வெளியூரில் போய் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க. யாராருக்கு? இந்துக்களுக்கு, நசராணிகளுக்கு, எல்லாரும் கந்திரிடம் போகிறோம், விழாட போகிறோம். இந்த காசு கொண்டு கொடுத்து ஒவ்வொரு கடையில் வசூல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கடையில் வசூல் பண்ணிட்டு வந்து இங்கே பாட்டு கச்சேரி கூத்து எல்லாம் இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த நல்லவங்களாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா பத்தா கொடுத்துறாங்க. தரகர்த்தர் பள்ளியாசில் ஒரு டிபேட் நடந்தது. 40 வருஷம் வச்சு அதில் ஒருத்தர் வந்து பேசுறாரு, நல்ல வந்து பேசினாங்க. கத்திரிக்கு போகிறது எல்லாம் தப்பெல்லாம் உங்களெல்லாம் போகலாம். உங்களெல்லாம் போகும்போது ஊத்து செஞ்சுட்டு பயபக்தியாக போயிட்டு யார் செஞ்சுட்டு வரோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல பேசுகிறார். நாங்கள் ஒரு 2-3 பேர் டிபேட்டில் உட்காந்துட்டு அப்போலாம் வந்து இந்த சின்ன டேப் ரெக்கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். நல்லவெல்லாம் பேசும்போது சில இடங்களில் நாங்கள் போயிடுவோம். இவங்கெல்லாம் கேட்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அங்கே போகிற வேற விஷயம் இருக்குது. இந்த டேப் ரெக்கார்டு போட்டு சும்மா வச்சிருக்கோம், ரெக்கார்ட் ஆகிருந்தாரு. அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பேர் வந்து பேச வேண்டியதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ சொல்லும்போது திருப்பி நாங்கள் கேட்டபோது இந்த செஞ்சுட்டு போச்சுருக்கீங்கள எந்த பக்கமாக போகிறது? ரெண்டு பக்கம் வச்சுருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம், ஆம்பளைங்களுக்கு ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. ஆனால் போக கலந்து பார்ப்போம். இதெல்லாம் எப்படி போகிறது? செஞ்சுட்டு போச்சு நீங்களும் மதமாக வச்சுருக்கிறீங்க. ஆம்பளை கைப்பட்டாங்க ஒதுமனைக்கு போயிருந்து சொல்லிட்டு எவனா வந்து சின்ன பிள்ளை வந்து கையை வச்சு நடக்க என்ன பண்ணுறது? ஒதுமுறைஞ்சு போயிருவேன், சியாரத்தை வந்து ஹராமாக போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் சொல்லி கேட்குறேன். இருந்தாலும் இந்த நான் உங்கள் மக்களை எல்லாம் வந்து நான் எந்த காலத்தில் குறையே சொல்ல மாட்டேன். நம்முடைய முஸ்லீம் மக்களை, சகோதரர்கள சகோதரிகளை குறையே சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அசரத்தை மறந்து ஆலோசனை பண்ணணும். இதையெல்லாம் எப்போ நிறுத்திருக்கலாம். நம்ம ஊரில் வந்து நோட்டீஸ் போடுவானுங்க. முதலாவது வருஷம் வந்து 510வது வருஷம் நோட்டீஸ் போடுவோம். அந்த நோட்டீஸை யாராவது பார்த்துருக்கீங்களா? கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? 2வது வருஷம் 519வது வருஷம் ஒரு நோட்டீஸ் போடுவோம். அந்த நோட்டீஸ்லாம் என்கிட்ட கலெக்ஷன் இருக்கு. முதல் வருஷம் 510வது ஆண்டு போடுவோம். சும்மா போடுவான், அவெல்லாம் போடுவான். 2வது வருஷம் நோட்டீஸ் போடும்போது 530வது வருஷம் ஆண்டு போடுவான். இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் நடத்துறாங்க. இவ்வளவு செஞ்சுதான் மக்கள்கிட்ட காசு வாங்குறது, இவ்வளவு செஞ்சுதான் அநியாயம் பண்ணுறது, இவ்வளவு செஞ்சா கூத்தடிக்கிறது, இவ்வளவு செஞ்சா தண்ணி அடிக்கிறது. இவனுக்கு என்ன போலன்னு சொன்னா ஒரு 10 பேர் ஒரு கூட்டம், ஒரு கூடு இதே கூடன்னு சொல்லிட்டு மற்றவன்ட காசை திங்கிறதான் இவனோட வேலை. மற்றவனோட காசை தின்னு கொடுக்கறது தான் இவனோட வேலை. இதெல்லாம் எதிர்த்து 500 வருஷம் சொல்லிருக்காங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஆளுச்சாங்க இருந்தாங்க தானே இந்த ஊரில். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுச்சாங்க இருந்தாங்கல்ல. அதுக்கு பிறகு எவ்வளோ ஆளுச்சாங்க இருந்தாங்க. நல்லவெல்லாம் வந்தாங்க, ரொம்ப நல்லவெல்லாம் வந்தாங்க. வந்து ஏதாவது சொன்னாங்களா? ஆத்மலை செய்யக்கூடாது, இந்த கந்திரியெல்லாம் இடக்கூடாது, மார்க்கு ஆரமானுச்சு, மூத்த போனவங்க வந்து இந்த மாதிரி கட்டடமே எழுப்பக்கூடாது. இந்த கட்டடம் எழுப்பி வந்து செய்யக்கூடிய ஜியாரத்துக்கு கெடுதியானது. ஜியாரத்துக்குனது கபரிஸ்தானில் போய் செய்யணும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? குன்து நஹய்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸுரூஹா ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆஹிரா. நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருந்தேன், எல்லாருக்கும் சொல்லி வச்சிருந்தேன். ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் வந்து சொல்லி வச்சிருந்தேன். கபருக்கு யாரும் போகக்கூடாது, கபரிஸ்தானுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ சொல்றேன், ஃபஸுரூஹா இப்போ சொல்றேன், ஃபஇன்னஹு துதக்கிருல் ஆஹிரா. ஆஹிராவை உங்களுக்கு அது கபரிஸ்தானுக்கு போய் நீங்க ஜியாரத் செய்யறதுக்கு வந்து மறுமை நாளை உங்களுக்கு நினைவுபடுத்த சொன்னாங்க. கந்திரிக்கு போறாங்க, எவனுக்காவது மறுமை நாள் நினைவு வருவான். ஆம்பளை பொம்பளை உள்ள வரப்படுறாங்க. லைட்டு போட்டோம்னா வரிசையா போயிட்டோம். அங்கே
எவனுக்காவது யாருக்காவது ஆகரனுடைய சிந்தனை வருமா? அந்த கத்திரி கூட்டத்தில் வராது. ஏன்? அடித்தளமே தப்பு. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொன்னாங்க, கபர்களை பூசுவது ஹராம், கபர்களுக்கு மேல் கட்டிடங்கள் கட்டுவது ஹராம், கபர்களை உயர்த்தி கட்டுவது ஹராம். சொன்னாங்களா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹதீஸ்லாம் சொல்றோம். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸ்ஸஸுல் குபூர், கபர்களை பூசி விடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் தடை செய்யப்பட்டது. يجلس عليه حرام, அது மேல உட்கார்றது ஹராம். கபர் மேல, அதுக்கு மேல கட்டடங்கள் எழுப்புறது ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. இந்த அடித்தளம் தவறா இருக்கிறதுனால எல்லாமே தவறா இருக்கு. அருமையான சோழர்களே, இந்த கத்திரிக்கு விடப்பட்டு சொல்லிட்டு சட்ட ரீதியான போராட்டத்தில் ஒரு 10 வருஷமா ஒரு 11 வருஷமா நான் நடந்தேன். எங்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த கந்திரி எதிர்ப்பு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்லலாம். அதான் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அது என்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னாங்க, அது லஞ்சம் கொடுக்க மாட்டோம். அவனுக்கு காசு எடுத்துட்டு எங்கே எவ்வளோ அடிக்கணுமோ எடுத்துக்கிட்டு கந்திரி எடுத்துட்டு ஓட்டிட்டு எவ்வளோ குடிச்சாலும் சரி, அவன் ஆடினாலும் சரி, சின்ன பேர் வேண்டி தூக்கிட்டு சுற்றினாலும் சரி, பிரச்சனை கிடையாது. காசு கொடுத்துட்டு போச்சு. போலீஸ் பார்த்தா கூட ஆடிட்டு வீடியோ எடுத்து போட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி வீணா போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்கள்லாம் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அவங்களுக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. சட்டங்கள்லாம் இருந்துச்சு, கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஒன்றும் வேலைக்கா உண்மையான சொல்றாங்களே. இந்த ஆலிம் சாப்பிட்டு நான் ரொம்ப கெட்ட உணவு எதுக்காக நான் வாழ்க்கை சொல்லி கொடுத்துருக்கேன். 2 மாதங்களுக்கு ஒரு மூச்சு தல்கினை பற்றி ரொம்ப காட்டமாக எங்களுடைய கடற்கரை பள்ளியாசிரியர் கமலசாமி பேசுகிறேன். பேசிக்கிட்டு அன்னைக்கு தூரத்துக்காக அங்கே உட்காந்துருந்த ஆலிம் சார் தல்கினை பற்றிலாம் அவங்க தப்பாக பேசுகிறாங்க. என்ன சொல்லலை, நான் இருக்கிறேன், என்ன சொல்லலை, அதெல்லாம் தப்பு, தல்கினா உண்டு, நம்ம மருதவனா உண்டு. பேசும்போது சொன்னார், கொஞ்சம் கூடுதலாக பேசுனா இழந்துட்டு சொல்ல முடிஞ்சது. ஏங்க அந்த ஜைனுதீன் மலபாரி எழுத கிதாபை வச்சு ஃபத்துல் மொய்னி, அதுக்கு ஷராய இருக்கக்கூடிய யாழ்ந்த அதுக்கு வச்சுட்டு தான் நீங்கள் அது கொஞ்சம் ஆறுனீங்க. ஷாமி மதமோட கிதாபு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? எந்த கிதாபு நீங்கள் படித்து சொல்றீங்க அந்த விஷயங்கள்லாம்? இவ்வளோ கத்திட்டாரு. இங்கேயே உட்காந்து எழுதி வைக்கப்படாது. இங்கேயே உட்காந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க தொழுகையில். இங்கேயே யாரையும் எழுதிக்க கூடாது. இங்கேயே உட்காந்து இப்படி கட்டி நான் எடுத்துக்கிட்டு வரேன் சொல்லி படித்து சொல்லணும். வீட்டுக்கு போயிட்டு எடுத்து கற்று கொடுத்துட்டு எடுத்து படித்து சொல்லு இருக்கிறோம். வாயில் மாஃபூல் அது அந்த வாயில் மாஃபூல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் கிதாபில் வச்சிருக்கிறோம். அதை வச்சு தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நீ சொல்லு, மதம் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ கதையில் இருக்குன்னு சொல்லி அதில் ஒருத்தர் ஜமாத்தில் உள்ள தலைவர் ஒருத்தர் வந்தார். மச்சான் விட்டு இதெல்லாம் விட்டு நான் விட்டுறேன். தொழுது கொடுத்துட்டு எல்லாரும் தான் ஆமின்னு சொன்னீங்க. தொழுது கொடுத்து எவ்வளோ தொழுவீங்களாடா? எல்லாரும் ஆமின்னு சொன்னீங்களே. கூட்டு தோவை தான்ல, கூட்டு தோவுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வந்து வைக்க சொல்லி நான் எழுந்திரிச்சு போயிடுறேன். நான் மன்னிப்பு கட்டி எழுந்து போயிடுறேன். கூட்டு ஒரே ஒரு ஹதீஸ் இத்தனை வருஷமா ஓதுவீங்களடா, இத்தனை வருஷமா ஆமின்னு சொல்றீங்களா? கொண்டு வந்து காட்டு. ஒத்துக்கிட்டு எழுந்திரிச்சு போயிடுறேன். மூட்டு என்னோட கிதாபெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறேன். சொல்லிட்டு ரொம்ப சூடாக பேசுகிறேன். அவர் ஓடி வச்சுட்டு போயிட்டார். இவ்வளவு எங்கள் தவிர இமாம் எங்கள் தவிர பசங்களை போதை கொடுக்கறதுக்காக வரக்கூடிய ஒருத்தர் எல்லாம் கூலிக்கு மாறாடிக்கணும். மதுன்னு சொல்லிட்டு மது இல்லைன்னு தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டு
இதுக்காகத்தான் நம்ம பாடுவோம். தூய்மையான இஸ்லாம் நம்ம கடத்தின்னு சொன்னால் அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு கிடையாது. எல்லாத்தையும் அருள் செய்ய வேண்டும். நம்மெல்லாம் அவனுடைய தூய்மையான இஸ்லாத்தில் அப்பழுக்கற்ற கலப்படம் இல்லாத இஸ்லாத்தில் நம்ம அனைவரும் பயணம் செய்ய வேண்டும் என்ற உடனே பிரார்த்தித்துக் கொண்டு இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா இன்னல்லாஹ